அன்புனா என்னன்னு தெரியணும்னு சொன்னால் நாம் தேவனை தவிர வேறு எங்கு சென்றாலும் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் ஏன் அப்படின்னா, அன்புனா என்னங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு காட்டுதல். அன்பு அவர் நம்மிடத்தில் முன்னாடியே நம்மக்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு அவர் காட்டின அந்த அன்பு, அவர் முந்தி நம்மிடத்தில் காட்டின அந்த அன்பின் நிமித்தமாக இப்போ நாம் என்ன பண்ணுறோமா, அவர் அன்பு கூறுகிறோம்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ அன்புங்கிறது என்னன்னா, நீ அன்பு காட்டு நான் உனக்கு அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லாது. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அது காட்டும். நீ யாரா வேணா இரு, நீ எப்படியாப்பட்டவனா இரு, நான் உன்ன இடத்துல என்ன பண்ணுறேன், அன்பு காட்டுகிறேன். இயேசு மட்டும் இந்த உலகத்துக்கு வரலன்னு சொன்னால் அன்புன்னா என்னென்ன யாருக்குமே தெரியாத போயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அன்பின் சிகரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் காட்டின அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்புங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் மனுஷன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் இதை சொல்கிறேன், அவர் மனுஷன் மீது அவர் காட்டின அந்த அன்பு, அவர் மனுஷன் மீது அவர் காட்டின அந்த இரக்கம், அது மிகப்பெரிய ஒரு அன்பு. அப்படிப்பட்டதான அந்த அன்பை அவரை தவிர யாருமே இந்த உலகத்திலால் என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் அப்படிப்பட்ட அன்பை நம்மக்கிட்ட காட்டலை. தேவன் அப்படிப்பட்ட அன்பை என்ன பண்ண சொல்ல, நம்மளை காட்ட சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் காட்டின அன்பு இருக்கிற அன்புல எல்லாம் பெஸ்டான அன்பு. எப்படி காட்டுறாருன்னா, அவருக்கு விரோதமான செயல்களை செய்யும் போதும், அவருக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கும் போதும், அவரையே அடித்து அவரையே காயப்படுத்தி அவரையே துப்புகிற அந்த மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, மரிக்கிறார். நல்லா புரியணும், அன்பினுடைய முழு விவரம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு மனுஷனும் புரிந்து கொள்ளும் போது தான் அன்பு உள்ளத்தில் வரும். இது புரியாத வரைக்கும் அன்புங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. அன்புன்றது என்னன்னா, அவர் செய்கிறார் பாருங்க, அந்த செயல், அவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்குது. அவரை நேசிக்கிறவங்களுக்காக அவர் உயிரை கொடுக்கலங்க, அவரை விரோதிக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, அவரை நொறுக்குறாங்க, அவர் சரீரத்தை பிச்சு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் மரிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் மரிக்கிறாரு. அப்போ அன்புங்கிறது என்ன, இவன் இப்படி செய்கிறான் அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டேன், அப்படி காட்டல. தேவன் அப்படிப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட என்ன பண்ணல, காட்டல. அவர் அப்படிப்பட்ட ஒரு லோ லெவல் அன்பெல்லாம் அவர் என்ன பண்ணல, செயல்படல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் காட்டின அன்பு மிக 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 ரொம்ப பெரியதான ஒரு அன்பு. புரியுதுங்களா? அவர் காட்டுற அன்பு ரொம்ப பெஸ்ட்டான அன்பு. காரணம் என்னென்னா, அவரை விரோதிக்கிறவர்கள், அவரை எதிர்க்கிறவர்கள், அவரை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக தேவனே வேணான்னு சொல்லி மறுதளிக்கிறவன் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களாக தான் இருந்தோம். இன்றைக்கி கூட அநேகர் அப்படிப்பட்டவங்களாக தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லுகிறவர்களுக்காகவும் அவர் என்ன பண்ணுறாரு, மரிக்கிறார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளும் போது தான் அப்படிப்பட்டதான அந்த அன்பை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்தில் காட்ட முடியும். நமக்கு நெருங்கின சொந்தங்க இடத்துல நம்ம அந்த அன்பை காட்ட முடியும். நாம் மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். அன்புனா என்னன்னே எனக்கு தெரியலன்னு சொன்னால் நான் எப்படி அவரிடத்துல அன்பு காட்ட முடியும் மற்றவங்களிடத்துல? வேதம் முழுக்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அன்புனா என்னன்னா, சிலுவையை நீங்கள் பார்க்கணும், இயேசுவை நீங்கள் பார்க்கணும், அங்கே அவர் ரத்தம் சிந்தி மரிக்கிற அதெல்லாவற்றையும் நீங்கள் நோக்கும்போது தான் முழுமையாக அன்புனா என்னங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போதும், ஏன் அவர் அப்படியெல்லாம் செய்யணும்,
எதற்காக அவர் அந்த நிலைக்கு வரணும்னு நீங்கள் யோசிக்கணும். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்களும் நானும் நிச்சயமாக அவரை நேசிப்போமா? அவரிடத்துல அன்பு காட்டுவோமா? நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? இல்லை. ஆனால் அவர் யோசித்து பார்த்தாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணார்? யோசித்து பார்த்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்பை என்ன பண்ணுறாரு? நிரூபிக்கிறார். அந்த இடத்துல நான் மனுஷனை நேசிக்கிறேன், அவனுக்காக என்னுடைய உயிரை நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த அன்பை ருசி பார்க்கிற, அந்த அன்பை அனுபவிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு அந்த அன்பை நாம மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்களே கேட்கணும். அவர் காட்டின அந்த அன்பில் நான் எத்தனை பர்சன்டேஜ் காட்டுறேன்? இதற்காகவா அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால இப்போ நாம் திரும்பி அவர் அன்பு கூறுகிறோம்னு சொன்னால் அவரை போல அன்பு நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும் நம்ம உள்ளத்தில். அவர் காட்டுகிற அந்த அன்பின் பிரகாரம் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் என்ன பண்ணணும்? செலுத்தணும். அவர் எப்படி மன்னித்தாரோ நான் அப்படி மன்னிக்கணும். அவர் எப்படி இரக்கம் செய்தாரோ அப்படி நான் இரக்கம் செய்யணும். புரியுதுங்களா? அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இந்த பூமியில் இருந்தாரோ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் பாருங்கள், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடினால ஒவ்வொரு விசுவாசிகளும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அன்பு மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? தெரிந்தவர். அவர் என் மீது அன்பு காட்டினாருன்னு சொல்லி அவர் பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லை, அன்பு அங்கிருந்து கீழே இறங்கி வருது, ஏன் லெவலுக்கு இறங்கி வருது. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற சேர்லேருந்து இறங்க மாட்டோம் நாம். ஏன் அவன் வந்தால் நான் இறங்கணும்? ஏன் அவன் வந்தால் நான் ஏந்துக்கணும்? அப்படிப்பட்ட மனநிலை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எனக்கு சமமாக அவனை வைப்பதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது பாருங்க. ஆனால் உங்களுக்கு சமமாக அவர் கீழே இறங்கி வந்தார். அவருடைய அன்பை பாருங்க, அவருடைய இரக்கத்தை பாருங்க. பரலோகத்தில் இந்த உலகத்தை உண்டு பண்ணின அந்த தேவன் அங்கிருந்து இறங்கி மனுஷனுக்கு சமமாக மனுஷனுக்கு கீழே வந்து அவன் கூட நின்று அவனுக்காக என்ன பண்ணுறாரு? வாழுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையாக கொடுக்குறாரு. அப்போ அவரை போல நாம் என்ன பண்ணணும்? இறங்கணும், மனம் இறங்கணும். நம்மளாம் என்ன பண்ணணும்? அவரை போல கருணை உள்ளவர்களாக இருக்கணும், அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அவரை போல அன்புள்ளவர்களாக நாம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம்னு சொன்னால் அவர் எப்படி நமக்கு முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரோ அப்படி நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? அந்த அன்பை நம்ம திரும்ப அவரிடத்துல அன்பு காட்டுகிறோம் என்பதுக்கு அர்த்தமாகும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? இதற்கு முயற்சி பண்ணணும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? அவரிடத்துல என்ன பண்ணோம்? நம்ம அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் யாரையுமே பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. அவர் எவ்வளவு அன்பு என்னிடத்துல காட்டியிருக்கிறார் பாருங்க. அந்த அன்பை நான் திரும்ப என்ன பண்ணோம்? அவர்களுக்கு காட்டணும். God bless you. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.